Hello guys, welcome to Trip to X. நான் உங்க அன்சாரி, நான் உங்க ராஷித். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரைடிங் கியர்ஸ், சேஃப்டி கியர்ஸ். ஸோ இந்த சேஃப்டி கியர்ஸ் ஒரு ரைடருக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பல பேர் நம்ம ஊரில் ப்ராப்பராக ஹெல்மெட்டு கூட போடாமல் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. அதனால் ஒரு வருஷத்துக்கு எத்தனையோ லட்சம் பேர் இறக்குறதா புள்ளிவிவரம் இந்தியாவில் இருக்குது. ஸோ அந்த ஆபத்துகள்லேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா மினிமம் ஆஃப் சேஃப்டி கியர்ஸ் நம்ம கண்டிப்பாக போடணும். ஸோ லைக் நம்ம ஹெல்மெட் போடுறது, இந்த மாதிரி ஜாக்கெட்ஸு, அப்புறம் நீ கார்ட்ஸு, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அதுவும் இல்லாமல் நம்ம லாங் டிரைவிங் போகிறோம் அப்படின்னா ரொம்ப கண்டிப்பாக நம்ம சிட்டிக்குள்ளே போகும்போது ஹெல்மெட் ப்ராப்பராக கண்டிப்பாக போட்டே இருக்கணும். ஆனால் அவுட்ரு போகும்போது நம்ம ஊரை விட்டு வெளியில் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ரைடிங் கியர்ஸ் இல்லாமல் போகவே கூடாது. ஏன்னா ரொம்ப 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 ஆபத்தான ஒரு விஷயம். ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் நடந்து கூட இறந்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தலையில் அடிபட்டு. நீங்கள் ரைடிங் போகிறப்ப ஊருக்குள்ளே லோக்கலில் போகிறீங்க இல்லை வெளியூர் போனாலும் சரி, ஹெல்மெட் ஃபஸ்ட்டு, அதுதான் மேண்டேட்டரி. இப்போ ஹெல்மெட் போடும் போது நிறைய பேர் ஹெல்மெட்டை லாக் பண்ணியே போடுறதில்ல. இப்போ இங்கே ஹெல்மெட்டில் கீழே லாக் இருக்கும், அந்த லாக் கண்டிப்பாக நம்ம போடணும். இல்லைனா கீழே விழுகும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம தலையை விட்டு ஹெல்மெட் கீழே போய் விழுந்துடும். ஸோ அப்படிங்கிறப்ப தலையை கண்டிப்பாக அடிபடுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் அதே மாதிரி ஹெல்மெட் நீங்கள் சூஸ் பண்ணும் போது நல்ல குவாலிட்டியான ஹெல்மெட்டாக பார்த்து சூஸ் பண்ணுங்க. எபோவ் 3500 மேலே வாங்கினீங்கன்னா ஓரளவுக்கு குவாலிட்டியான ஹெல்மெட் கிடைக்கும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி குவாலிட்டியான ஹெல்மெட் வாங்கி யூஸ் பண்ணும் போது என்ன ஆகும்னா நம்ம ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படும் போது நம்ம உயிரை பாதுகாக்கும். ஏன்னா நமக்கு தலை அந்தளவுக்கு முக்கியம். ஸோ தலை அடிபடாமல் இருந்துச்சுன்னா மற்றபடி உடம்புல எங்கே அடிபட்டால் கூட நம்மளை பாதுகாத்துடலாம். ஒரு எமர்ஜென்சி ஏதோ ஒரு சிச்சுவேஷன்னா கூட ஹாஸ்பிட்டலில் கூட்டி போய் நம்ம காப்பாற்றிட முடியும். ஆனால் தலையில் அடிபட்டுருச்சுன்னா ரொம்ப ரொம்ப சான்சஸ் கம்மி. ஸோ அதனால தான் நமக்கு தலைக்கு ப்ரியாரிட்டி, ஹை ப்ரியாரிட்டி நம்ம எப்போதுமே கொடுக்கணும். இந்த ஹெல்மெட் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஃபுல் சேஃப் கிடைக்கும். எந்த ஒரு சூழ்நிலையும் சரி, எல்லா கிளைமேட்லேயும் சரி, நம்ம ஹெல்மெட்டை கண்டிப்பாக வேர் பண்ணணும். ஹெல்மெட்டை தவிர்க்கவே கூடாது. ஸோ அதுக்கு அடுத்து நிறைய இருக்குது ஜாக்கெட்ஸ். ஸோ அடுத்தபடியாக பார்க்கணும், ஜாக்கெட்ஸில் லெவல் 1, லெவல் 2 இது மாதிரி கிரேட் வைஸாக ஜாக்கெட்ஸ் இருக்குது. ப்ரைஸ் வைஸாகவும் லோவஸ்ட் ப்ரைஸ்லேருந்து ஹையஸ்ட் ப்ரைஸ் வரையும் இருக்குது. ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணுற ஜாக்கெட்டு, இவர் யூஸ் பண்ணுற ஜாக்கெட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா எபோவ் 6500. இதை விட நீங்கள் பெட்டரான ஒரு ஜாக்கெட் போகணுன்னா மார்க்கெட்டில் கண்டிப்பாக அவைலபிளில் இருக்குது. நீங்கள் போய் ஸ்டோரில் போய் பார்க்கலாம். நீங்கள் அந்த பர்பஸ் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட காஸ்ட் கட்டிங்கும் பார்த்துக்கோங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஜாக்கெட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. என்ன கேட்டால் இந்த மாதிரி 6500 ருபீஸில் நீங்கள் ஒரு ஜாக்கெட் வாங்குறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒர்த்தபுளாக இருக்கும். ஏன்னா இந்த ஷோல்டருக்கு உங்களுக்கு கார்டு வந்துடும் உள்ள, அதே மாதிரி இங்கே நீக்கு கார்டு வந்துடும், அதே மாதிரி முதுகுக்கும் கார்டு வந்துடும். அதுவும் இல்லாமல் இது லைன்ஸ் உள்ளுக்குள்ளே எக்ஸ்ட்ரா அடிஷனல் 2 லேயர் இருக்கும். ஒன்று தெர்மல் லேயர் இன்னொன்று ரெயின் லேயர். ஸோ 2 லேயர் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம குளிர் பிரதேசத்தில் போகிறோம் அப்படின்னா நமக்கு குளிராமல் இருக்கணுங்கிறதுக்காண்டி உள்ள தெர்மல் லைனர் ஒன்று இருக்கும். இன்னொரு லேயர் என்ன அப்படின்னா நம்ம மலையில் போகிறோம், திடீர்னு போயிட்டு இருக்கோம், சடனாக மழை பெய்யுது, நம்ம நனைஞ்சிட்டோம்னா ரொம்ப குளிர ஆரம்பிச்சிடும், வண்டி ஓட்ட முடியாது அதுக்கு மேலே. ஸோ அதுக்காண்டி உள்ள நம்ம ரெயின் லேயர் இருக்கும். நீங்கள் வெளியில் எக்ஸ்டர்னலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், இன்டர்னலாகவும் இருக்குது. 2 டைப்பில் இருக்குது. நாங்கள் இதில் உள்ள லேயர் நாங்கள் யூஸ் பண்ணல, ஏன்னா அது கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இல்லை ஃபுல்லாகவே. அதனால தான் நாங்கள் 2 பேரும் எக்ஸ்டர்னல் லேயர்ஸ் வாங்கியிருக்கோம். அது பார்த்துட்டிங்கன்னா ப்ரைஸ் ஒரு 1000 எபோவ் வருது. நான் லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பாருங்கள் அதோட. அதுக்கப்புறம் நம்ம எந்த அளவுக்கு இந்த ஜாக்கெட் ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம இப்போ கீழே விழுகிறோம் அப்படின்னா இது என்ன ஆகுனா உடனே அந்தளவுக்கு சீக்கிரம் இப்போ ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னா நார்மலாக ட்ரெஸ்லாம் உடனே கிழிஞ்சிடும். இது உடனே கிளியாது. ப்ளஸ் இந்த கார்டு கையில், ஷோல்டரில், முதுகுல எல்லாம் இருக்கிற பட்சத்தில் என்ன ஆகுனா நம்ம கீழே விழுந்து சரைச்சிக்கிட்டு போனாலும் சரி நம்மளை பாதுகாக்காது. இது யாருக்குன்னா கீழே விழுந்து அடிபடாமல் தப்பிச்சிருப்பாங்க அந்த ஜாக்கெட். அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க இது எந்த அளவுக்கு அவங்கள பாதுகாத்துச்சுன்னு. ஸோ இது அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் ஒரு ரைடர்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் காலில் உள்ள நீ கார்டு. காலில் உள்ள நீ கார்டு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு கீழே விழுகிறோம்னாலே எடுத்தோன்னா என்ன பண்ணுவோம்னா முட்டி தான் போய் அடிபடும், கையும் முட்டியும். கைக்கு நம்ம க்ளோஸ் போட போகிறோம், அது சொல்கிறேன் என்னென்னு. கால் நம்ம முட்டி போய் எடுத்தோன்னு அடிபடும், கை முட்டி கால் முட்டி தான். ஸோ ஒன்ஸ் லைஃப்பில் முட்டி கிராக் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால் நடக்க கூட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். அதுலேருந்து நம்ம பாதுகாத்துனா கண்டிப்பாக நீ கார்ட்ஸ் நம்ம போட்டே ஆகணும். நீ கார்ட்ஸ் போடுறதுனால நம்ம ஒரு ஆக்சிடென்ட் விழுகுது, கீழே விழுகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அடிப்படவே படாது. நீங்கள்
நீங்கள் நீ கார்டு போட்டிங்கன்னா அதுதான் தேயும், அதுதான் உடைமை தவிர ஃபர்ஸ்ட் இம்பாக்ட் வந்து படும்போது வந்து கண்டிப்பாக அது உங்களை பாதுகாக்கும். அது கண்டிப்பாக மேண்டரி எல்லாரும் போட்டுக்கோங்க. அதோட ரேட்டு, அதோட ப்ரைஸ், நான் எங்கே வாங்கினேன் அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். பெட்டராக தான் நான் பார்த்து சூஸ் பண்ணியிருக்கேன். சீப்பஸ்ட்டாகவும் ப்ளஸ் வந்து நல்லா குவாலிட்டி வைஸாகவும் இருக்கிற மாதிரி தான் நான் பார்த்து வாங்கியிருக்கேன். ஸோ இதோட நீங்கள் பெட்டராக வாங்குறதாலும் வாங்கிக்கலாம். இதுக்கு கீழே வந்து அந்தளவு குவாலிட்டியாக இருக்க மாதிரி எனக்கு தெரியல. நான் வாங்கியிருக்கிறது மீடியம் ரேஞ்சில் தான் வாங்கியிருக்கேன். இதோட ரேட்டு கூட உள்ளதில் நல்ல பெட்டர் குவாலிட்டியே கிடைக்கும். ஸோ நீங்கள் சேஃப்டி நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை சேஃபாக நீங்கள் வச்சுக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு குவாலிட்டியான பொருட்கள் நீங்கள் வந்து கிடைக்கும், வாங்கிக்கலாம் நீங்கள். ஸோ அதுக்கப்புறம் க்ளவுஸ் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா வந்து நான் சொன்ன மாதிரி தான், கீழே விழுவும் போது ஃபர்ஸ்ட் கால் அடிபடும் முட்டி, அதே மாதிரி கையும் அடிபடும். ஸோ நம்ம கை வந்து நம்ம பைக் ஓட்டும் போது வந்து க்ளவுஸ் போட்டுட்டு ஓட்டுறது கொஞ்சம் அன்கன்வீனியன்ட்டாக தான் இருக்கும். பட் வழி இல்லை, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, போட்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்க க்ளவுஸ் போட்டு அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே தெரியாது. அன்னிசியாவோ இதுவோ ஃபீல் பண்ண மாட்டீங்க, கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஒரு க்ளவுஸ் போட்டு ஓட்டுறதுக்கும் க்ளவுஸ் போடாமல் ஓட்டுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது நீங்கள் ஓட்டி பழகினீங்கன்னா தெரியும். ஸோ அதே மாதிரி அடுத்து வந்து ஹேண்ட் க்ளவுசஸ். ஸோ க்ளவுசஸ் பார்த்துட்டிங்கன்னா நிறைய வெரைட்டியில் வருது. நிறைய கம்பெனிஸ் வந்து க்ளவுசஸ் தயாரிக்கிறாங்க. ஸோ இது வந்து இவரோடது, இது என்னோடது. இந்த க்ளவுஸில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய டைப் ஆஃப் சேஃப்டிஸ் இதில் இருக்குது. இதில் என்னென்ன மாதிரி இருக்குன்னா, நீங்கள் கையில் கீழே விழுந்து அடிபடாமல் இருக்கிறதுக்காண்டி இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு ஷீல்டு இருக்குது. அதே மாதிரி பின்னாடியும் ஷீல்டு இருக்குது. இந்த ரெஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு கவர் ஆகக்கூடிய அளவுக்கு ஷீல்ட்ஸ் இதில் இருக்குது. ஸோ இது போட்டுக்கிட்டு ஓட்டும் போது உங்களுக்கு என்ன ஆகுனா வந்து நீங்கள் இன்கேஸ் கீழே விழுகிறீங்க அப்படின்னா கையை கண்டிப்பாக ரொம்ப பாதுகாக்கணும். ஏன்னா நீங்கள் விழுந்துட்டீங்க, மறுபடியும் லைட்டான ஒரு ஆக்சிடென்ட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க, கையில் க்ளவுஸ் போடலைன்னா கைக்கு மேஜர் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, கை தேஞ்சிருச்சு, எலும்புல அடிபட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக அந்த இடத்த விட்டு நீங்கள் மூவ் பண்ணுறது பாசிபிளே இல்லாமல் ஆயிரும். ஏன்னா அடுத்தவங்க சப்போர்ட்டை யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். இதே க்ளவுஸ் போட்டிருக்கீங்கன்னா ஒன்றுமே ஆகாது, கை மட்டும் தான் ஸ்க்ராச் ஆகும். ஐ மீன் க்ளவுஸ் மட்டும் தான் ஸ்க்ராச் ஆகும். நீங்கள் பைக் எடுத்துட்டு நீங்கள் மட்டும் கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் க்ளவுஸில். அடுத்து வந்து ஷூஸ். ஒரு ரைடருக்கு வந்து ஜாக்கெட்ஸ், ஹெல்மெட், க்ளவுஸ், நீ கார்ட்ஸ் இதெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியமோ ஸோ அதே மாதிரி ஷூஸு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நீங்கள் பைக் ஓட்டும் போது அதே மாதிரி தான், கீழே விழுந்தீங்கன்னா கை கால் தான். கால் ஊண்டும் போது உங்களுக்கு என்ன ஆகுனா கால் ட்விஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் இதுவே வந்து கால் வந்து கணுக்கால் வரைக்கும் நீங்கள் கவர் ஆகிற மாதிரி உள்ள பூட் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கீழே விழுகும் போது கால் ஊண்டுனாலும் கால் ஸ்லிப் ஆகாது. கால் ஸ்லிப் ஆகாமல் உங்களுக்கு வந்து அதை பாதுகாக்கும் கால். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்கும், ஹைட்டும் கொஞ்சம் கூட இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த ஷூவோட கம்ஃபர்டபிலிட்டி வந்து நீங்கள் ஓட்டும் போது தான் உங்களுக்கு தெரியும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அன்னிசியாக தான் இருக்கும், அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஜாக்கெட் எல்லாமே அப்படி தான் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓட்டுறதுக்கு வந்து நீங்களே சேஃபாக ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும், தைரியமாக ஓட்டலாம். ஸோ நம்ம கூட்டு தைரியத்தில் நம்ம வந்து பசங்களாம் ஜாலியாக ஓட்டு போகிறது ஒரு விஷயம். ஆனால் வந்து அது எந்த அளவுக்கு சீரியஸான விஷயத்தில் போய் முடியுங்கிறது தெரியாது. இன்னைக்கு எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், எவ்வளோ நியூஸஸ் வந்துகிட்டே இருக்குது. பசங்க கீழே விழுந்து அடிபட்டு இறந்துட்டாங்க. இப்போ ரீசெண்டாக கூட வந்து ஒரு பையன் வந்து ஸ்டென்ட் பண்ணுற பையன் கூட விழுந்து இறந்து போனான். காரணம் என்ன அப்படின்னா, இதுவே அந்த பையன் அந்த டயத்தில் வந்து இந்த மாதிரி சேஃப்டி கியர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தானா கண்டிப்பாக அவனோட உயிர் பாதுகாக்கப்பட்டிருக்கும். ஆனால் அதை தவறுனால தான் அந்த உயிர் போயிருச்சு. ஸோ நீங்கள் வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணுங்க, ஜாலியாக இருங்க, எங்கே வேணால் சுற்றுங்க. ஆனால் சேஃப்டி கியர்ஸோடு நீங்கள் போட்டுட்டு நீங்கள் வெளியில் போகும்போது வந்து கண்டிப்பாக ஒரு சேஃப் உங்களுக்கு இருக்குது லைஃப்பில். ஸோ அந்த சேஃபாக இருக்கும் பட்சத்தில் தான் நீங்கள் வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ரைடிங்கில் வெளியில் போகும்போது ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டை நீங்கள் திரும்பி எடுத்துக்கிட்டு வரலாம். இல்லைனா வந்து அது ஒரு சேடான மொமெண்ட்டாக தான் போய் முடியும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த வீடியோட பர்பஸே ரைடிங் கியர்ஸோட இம்பார்ட்டன்ஸை வந்து ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். இன்றைக்கி ரோட்டில் நிறைய பேரை பார்க்குறோம், பேசிக்காக ஒரு ஹெல்மெட் கூட இல்லாமல் வந்து பசங்க நிறைய பேர் ரைட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து லோக்கலில் ரைட் பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்து ஹெல்மெட் போடுங்க. இது ஒரு ஜஸ்ட் நாங்கள் ஒரு அவேர்னஸ்க்காக மட்டும் சொல்லலை, உங்களோட சேஃப்டி அண்ட் இம்பார்ட்டன்ஸ்காண்டி சேர்த்து தான் நாங்கள் சொல்கிறோம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இனிமேல் தயவு செஞ்சு லோக்கல் ரைடாக இருந்தாலும் சரி, லாங் ரைடாக இருந்தாலும் சரி, ரைடிங் கியர்ஸ் இல்லாமல் வந்து தயவு செஞ்சு ட்ராவல் பண்ணாதீங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ்க்காக தான் எடுத்தோம். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறையா மோட்டோவ்ளாகிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து வரப்போகுது. எங்களோட லடாக் சீரிஸ் எல்லாமே வந்து இனிமேல் தான் ஒவ்வொன்றா வரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.